Hi friends, welcome back to Ready for Exam YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம்ல பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூங்கிற ஒரு டைப் தான் பார்க்க போறோம். நாம இது வரைக்கும் நம்பர் சிஸ்டம்ல 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ல அதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் தட் நம்பர், அது மாதிரி. அதே மாதிரி வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5, அந்த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் வச்சு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் யூனிட் டிஜிட் த டிஜிட் இட் செல்ஃப். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 1ங்கிறது 1 தான், அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2ன்றது 2 தான். எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 4562 இருக்கா, இதுல ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன, 5 தான். கண்ணை முடிக்கிட்டு என்ன நம்பர் அவங்க சொல்றாங்களோ அதே தான் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ, ஃபேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூனா என்னன்னா, இப்ப அதே மாதிரி பாருங்க, எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4725 இதுல 4 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பராகவே இருக்கு. எத்தனை டிஜிட் நம்பர் இது, 4 டிஜிட் நம்பர். அப்போ 4 வந்து 1000th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 4 உடைய பிளேஸ் வேல்யூ என்னது, 1000. அப்போ 4 into 1000 எவ்வளோ, 4000. புரியுதா? அதே மாதிரி 7 பாத்தீங்கன்னா தேர்ட் இடத்துல இருக்கா, அப்போ 7 into தேர்ட் பிளேஸ்னா என்ன, 100. அப்போ 7 into 100 700. ஓகேவா? புரியுதா? அதான் இங்க சொல்லிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ which is equal to face value into value of the place. value of the placeனா 1s 10s 100 1000 அது மாதிரி. face valueனா அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பாருங்க, பிளேஸ் வேல்யூ ஆஃப் பொசிஷன்ஸ் இது நமக்கு தெரியும். யூனிட் டிஜிட்னா என்ன, 1, டென்ஸ்னா 10 100 1000 10,000 lakhs crore. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. டெஃபினேஷன் என்னன்னா, ஃபேஸ் வேல்யூ என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 1னா 1 2னா 2 அதே தான் வரும், அதனால தான் the digit itself. பிளேஸ் வேல்யூனா கொடுத்துருக்கிற டிஜிட்டும் அது எந்த இடத்துல இருக்கு, பொசிஷன் 100ஆ 10ஆ அந்த மாதிரி, அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பிளேஸ் வேல்யூ கிடைக்கும். சேஞ்சஸ் வித் தி பொசிஷன் நோ. இது என்ன நோ ஏன் சொல்றாங்கன்னா, எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்து அந்த நம்பர் 100 பிளேஸ்ல இருந்து 5ஆ இருந்தாலும் அது 5 தான், 1000 பிளேஸ்ல 5 கேட்டு அது 5னாலும் அது 5 மட்டும்தான். ஆனா பிளேஸ் வேல்யூ அப்படி கிடையாது. 100 பிளேஸ்ல 5 இருந்துச்சுன்னா அது 500, 1000 பிளேஸ்ல 5 இருந்துச்சுன்னா அது 5000. புரியுதா? பாருங்க, எக்ஸாம்பிள் போட்டிருக்க பாருங்க, 5 8 2. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 கேட்டிருக்காங்க. 6 எங்க இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, அப்போ 600. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரயில்வே எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இந்த நம்பர். இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதுல பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேல்யூன்னு என்ன, எந்த பிளேஸ்ல அது இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 5 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு. ஓகே, அப்போ 5. இவங்க ஆப்ஷன்ல வந்து மல்டிபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7, அதாவது 7 times, அப்போ 10 power 7. அப்போ ஆப்ஷன் சி. இது எப்படி எழுதலாம்னா, நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா 1 2 3 4 5 6 7, இந்த இப்படி இவ்வளவு பெரிய நம்பரை எழுதாம அதை 10 power 7 சிம்பிளா எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை சம் பண்ண சொல்லியிருக்காங்க, பிளேஸ் வேல்யூவையும் ஃபேஸ் வேல்யூ சம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ என்னது, பிளேஸ் வேல்யூ வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, லாஸ்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ், அப்ப 100th பிளேஸ்ல இருக்கு. அப்போ பிளேஸ் வேல்யூ வந்து 700. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்ன, அதே 7 தான். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 707. இப்போ ஆப்ஷன் பி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த நம்பர் 76,897
வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேல்யூன்னு என்ன? எந்த பிளேஸ்ல இருக்கு? இது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்போ 100th பிளேஸ்ல இருக்கிறதுனால 8 into 100 800. அப்போ ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே, the difference between place value and place value of 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு மைனஸ் பண்ண போறோம். பிளேஸ், இது வந்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 and 3. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 என்ன? இங்க இருக்கு. அப்ப எங்க இருக்கு? 20,000. அப்போ ஓகேவா? ஏன்னா அது வந்து 5 பிளேஸ்ல இருக்கு. அப்போ 20,000 மைனஸ் 3 எங்க இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப டென்ஸ்ல இருக்கு. அப்ப 3 into 10 30. ஓகே, 20,000 minus 30 என்னது? 19,970. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 and 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூன்னு என்ன? 6னா 6A தான், 5னா 5A தான். அப்போ சம் கேட்டிருந்தாங்க. அப்ப ஆட் பண்ணி 6 plus 5 equal to 11. புரிஞ்சா? இப்போ ஒரு சில பேர் வந்து இதுல என்ன குழப்பம் அடைவாங்கன்னா, பிளேஸ் வேல்யூவா போயிருச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா 6,000 இப்போ சாரி 6 அப்ப 6 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்போ 6 எல்லாத்தையும் போட்டு எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு 0 போட்டு பிளஸ் 5 எங்க இருக்கு? செகண்ட்ல இருக்கா? அப்படி போட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய நம்பர்களும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தான் வந்து நமக்கு எக்ஸாம்ல குழப்பறதுக்காக கொடுக்கறது. ஃபேஸ் வேல்யூனா புரிஞ்சுக்கணும், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஓகே, கால்குலேட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூவையும் பிளேஸ் வேல்யூவையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம் சொல்லியிருக்காங்களா? அப்ப சம்னா ஆட் பண்ணணும் 7. அப்ப 7 ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப என்ன வரும்? 7க்கு அப்புறம் எத்தனை 0? 1 2 3 4 5. அப்போ 5 0 நம்ம போடணும். 1 2 3 4 5. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ வந்து 7 தான். அப்போ 7ல 7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. எதுக்கு? 4 and 2. இந்த நம்பர் இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ 4 and 2. ஃபர்ஸ்ட் 4 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 4 வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன? 4 நம்பர் இருக்கு. அப்போ 4 0 0 0 0 40,000. நெக்ஸ்ட் என்ன? 2 கேட்டிருக்காங்க. 2 வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயே இருக்கா? அப்போ வெறும் 2. ஓகேவா? ஏன்னா இது ஒன்ஸ் பிளேஸ் யூனிட் டிஜிட். அப்போ 40,000 மைனஸ் 2 எவ்வளோ? 39,998. ஓகேவா? ஓகே, 8th கொஸ்டின், வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8? பிளேஸ் கேட்டிருக்காங்களா? பிளேஸ் வேல்யூ எங்க இருக்கு? செகண்ட் இடத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ 80. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 80. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 4. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஸ்டின்ஸ் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க. டாட் வச்ச உடனே நம்ம பயப்பட தேவையில்ல. ஃபேஸ் வேல்யூனா 4 கேட்டா 4. அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் பி. ஓகேவா? எங்கடா டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 இன் தட் நம்பர் 8. இந்த நம்பரை நம்ம பார்க்க தேவையில்ல. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 8 கேட்டிருக்காங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா 8 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.